ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பைத்தான்ல ஐட்டர் டூல்ஸ்ட்ட ஒரு டூல்ஸ் இருக்கு. இது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ, இது ஐட்டர் டூல்ஸ்ங்கிறது ஒரு இன்பில்ட் ஃபீச்சர் தான் பைத்தான்ல இருக்கிறது. இது எதுக்காக அப்படின்னா, நீங்க நேம்லயே நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாம் ஐட்டர் டூல்ஸ். ஸோ, ஐட்ரேஷன் வேற எங்கெல்லாம் நம்ம ஐட்ரேஷன் இருக்கோ, இதுக்கு சிம்ப்ளிஃபை பண்ற மாதிரி ஒரு டூல் இது. என்னன்னா, இது மெமரி எஃபிஷியன்ட்டா இருக்கும். ஐட்ரேஷன் நம்ம கோடு கம்மி பண்ணும். அண்ட் தென் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ளிமெண்ட் ஆகும். இது என்னன்னா பைத்தானிக் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அல்டர்னேட்டிவ். ஸோ எங்கெல்லாம் நம்ம கோட் அடிக்கணும், ஐட்ரேட் பண்ணி கோட் அடிக்க வேண்டிய இடத்துல இது வந்து கம்மி பண்ணி தரும். ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, இங்க பாருங்க என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிறத இதில் பார்த்துருக்கோம். இங்க பாருங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னன்ட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் நம்ம. இப்போ இதுக்கு சிம்பிளாக நீங்கள் எதுவுமே இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. சிம்பிளாக இம்போர்ட் ஐட்டர் டூல்ஸ்னு கொடுத்தாலே போதும். ஐட்டர் டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை பேஸ்ட் ஆன் த யூசேஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஒரு 5 விதமான கேட்டகரியா பிரிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரியில வந்து இன்ஃபைனைட் ஐட்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கேட்டகரி பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் யூட்டில் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்ட். ஸோ கவுண்ட் அப்படின்ட்டு இங்க கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க இதுல 2 பாராமீட்டர் இருக்கு இன்புட். ஸ்டார்ட் அண்ட் ஸ்டெப். ஸ்டார்ட் ஓட டிஃபால்ட் வேல்யூ 0, ஸ்டெப்போட டிஃபால்ட் வேல்யூ 1. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்ட்டு கோடு பார்க்கலாம் வாங்க. இந்த கோட்ல பார்த்தீங்க அப்படின்னா, இங்க பாருங்க ஜஸ்ட் ஐட்டர் டூல்ஸை இம்போர்ட் பண்ணிட்டாங்க. ஐட்டர் டூல்ஸ் டாட் கவுண்ட்னு சொல்லி கால் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் ஐன்ட்டு ஐட்ரேஷன் ஃபார் லூப்பில் ஐ கொடுத்துட்டு ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம லாஜிக் தான், ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட் வேல்யூ 0 அண்ட் 1 கொடுத்துருந்தோம் இல்லையா? அப்போ ஸ்டார்ட் வந்து 0, ஒவ்வொரு ஸ்டெப் ஒன்று ஒன்றா ஸ்டெப் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இங்கே என்ன பிரிண்ட் ஆகும் உங்களுக்கு? இங்கே கவுண்ட் கொடுத்துட்டாங்க அன்லிமிட்டெட். அப்போ ஃபஸ்ட்டு 0லேருந்து பிரிண்ட் ஆகும். ஆனால் இங்கே கண்டிஷன் படி ஐ கிரேட்டர் தென் 5 இருந்தால் பிரேக் கொடுத்துட்றோம். அப்போ என்ன நடக்கும்? 0, 1, 2, 3, 4 வரைக்கும் வரும். 5 வரப்போ பிரேக் ஆயிரும். அப்போ இந்த கவுண்ட் மூலயமா நீங்கள் என்ன பண்ணலாம்? நீங்கள் எவ்வளோ வேணும்னாலும் ஐட்ரேஷன் போயிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இதில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? கவுண்ட்டில் ஸ்டார்ட் வேல்யூ 10 கொடுத்துருக்கோம், ஸ்டெப் வேல்யூ 2 கொடுத்துருக்கோம். இங்கே என்ன நடக்கும்? அப்போ 10லேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஸ்டெப் வந்து 2 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இங்கே பார்த்தீங்கன்னா 10 பிரிண்ட் ஆகும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் 12, 14 அப்படின்ட்டு 2 இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். எப்போ வரைக்கும்னா 18 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஸோ 20th ரீச் ஆகுறப்ப பிரேக் ஆகி வெளியே வந்துடும். ஸோ இது வந்து நீங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்து இந்த மாதிரி ஐட்ரேஷன்லாம் பண்ணிக்கலாம். இது ரிலேட்டடாக கால்குலேஷன் தான் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் யூட்டில் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா சைக்கிள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சைக்கிள் உள்ள சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஐட்ரபிள் கொடுக்கணும் இன்புட்டா. ஐட்ரபிள்னா என்ன? நத்திங் பட் ஏதோ ஒரு லிஸ்ட்டு இல்லை டுப்புள் இல்லை ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்தா கூட ஒவ்வொரு கேரக்டராக ஐட்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ஐட்ரபிளை இன்புட்டாக கொடுக்கணும். சரி, இது என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நேம்லேயே நீங்கள் அந்த மீனிங் இருக்குது. சைக்கிள் இந்த சென்ஸ் இன்புட் பாருங்கள், நான் ஒரு லிஸ்ட் பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லிஸ்ட் கொடுத்தோன்னே என்ன ஆகும்? ஏபிசி யூஸ்வலாக நீங்கள் இந்த ஒரு லிஸ்ட்டை கொடுத்து ஐட்ரேட் பண்ண என்ன வரும்? ஏபிசி 3 ஐட்ரேஷன் தான் நடக்கும். நம்ம சைக்கிள்னு கொடுத்தனால எகெயின் என்ன ஆகும்? திருப்பி ஏலேருந்தே ஸ்டார்ட் ஆகும், பிசின்னு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் சைக்கிள். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? வர வேல்யூ பிரிண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் பாருங்கள், சம் கண்டிஷன் வச்சுருக்கோம். கவுண்ட் வந்து ஒவ்வொரு இதுக்கும் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு 7 ஆர் கிரேட்டர் தென் வரப்போ பிரேக் பண்ணிடணும். அப்போ என்ன நடக்கும்? ஏபிசி 2 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். தேர்டு டைம் ஏ வரப்போ நமக்கு கவுண்ட் 7 வந்தனால இது இங்கே பிரேக் ஆயிரும். ஓகேங்களா? ஐ திங்க் நெக்ஸ்ட் டைமும் ஏ பிரிண்ட் ஆகும். 7 ரீச் ஆகும், கவுண்டர் 7 ரீச் ஆகிறப்போ பிரேக் ஆயிரும். ஓகேங்களா? இது சைக்கிள் வந்து எங்கே நமக்கு யூஸ் ஆகும், இந்த ஃபீச்சர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ரிப்பீட். ரிப்பீட்டுக்கு சின்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் அண்டு டைம்ஸ். எத்தனை டைம்ஸ் அப்படின்னு கொடுக்கணும், என்ன ஆப்ஜெக்டை ரிப்பீட் பண்ணணும். ஸோ நேம் வந்து யூஸ்வலாக உங்களுக்கு மீனிங்ஃபுல்லான நேம்ஸ் தான் கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள், ரிப்பீட் கொடுத்துட்டு ஹலோங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ண சொல்கிறோம். இப்போ நீங்கள் இதை பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னா இது 3 டைம்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அது எப்படி அவுட்புட் வருது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அதே தான் ஹலோ 3 டைம்ஸ் வருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? அடுத்த கோடு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட அவுட்புட் பார்த்துருவோம் என்ன வருது அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்களா, இங்கே கன்சோலில் வந்து ஹலோ வந்து 3 டைம்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா?
பார்த்தீங்களா? ஹலோ, ஹலோ, ஹலோன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இந்த கோட்ல என்ன பண்றாங்க பாருங்க. கவுண்ட் 0 வச்சிருக்காங்க. ரிப்பீட்ல 1, 2, 3ன்ட்டு ஒரு லிஸ்ட்ட குடுத்துட்டாங்க. ஸோ இங்க வந்து நம்ம பண்றப்ப என்ன நடக்குது? இங்கேயும் உள்ள கவுண்ட் பண்ணிட்டு கிரேட்டர் தென் 4ஆ இருந்தா இது பண்றாங்க. ஸோ இது வந்து 3 டைம்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அதனால இது ஆட்டோமேட்டிக்கா 3 டைம்ஸ்ல இந்த ஐட்ரேஷன் வந்து ஸ்டாப் ஆயிரும். பட் இந்த கோட்ல நம்ம எத்தன டைம்ஸ் ஐட்ரேட் பண்ணணும்னு சொல்லல. அப்ப இது இன்ஃபைனைட் டைம்ஸ் ஐட்ரேட் ஆயிட்டே இருக்கும். அப்ப நம்ம ஒரு பிரேக் பாயிண்ட் போட்டு தான் நிப்பாட்டணும் இல்லைங்களா? ஸோ பிரேக் பாயிண்ட்ல 4 4 4 டைம்ஸ் 4 ஈக்குவலா இருந்தா நின்றோம். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, அப்ப நமக்கு 0, 1, 2, 3 வந்துரும். இப்ப இது இது அத்தனை ஐட்ரேஷன் நடக்கும் இல்லைங்களா? கவுண்ட் 0லேருந்து வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 4 வரப்ப, அதாவது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுறப்ப 4 டைம்ஸ் பிரிண்ட் ஆகுது. 5த் டைம் வரப்ப பிரேக் ஆயிருச்சு. ஸோ இதுதான் ரிப்பீட்டோட யூசேஜ். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அடுத்த கேட்டகரி பார்க்க போறோம். டெர்மினேட்டிங் ஐட்ரேட்டர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இது ஒண்ணும் இல்ல. ஐட்டர் டூல்ஸ்ல இருக்க நெறைய யூட்டில் ஃபங்ஷன்ஸ் இருக்கு. அத ஜஸ்ட் அதோட யூசேஜ பொறுத்து குரூப் பண்ணியிருக்காங்க. அவ்வளதான். வேற ஒண்ணும் இல்ல. ஸோ இது பார்த்தீங்கன்னா செயின்ட்டு ஒரு ஃபங்ஷன். இதுல நம்ம ஐட்ரபிள்ஸ் ஏதாச்சும் குடுத்துட்டா, இது என்ன பண்ணும்? எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இங்க வாங்க. இது ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க? செயின் ஒரு லிஸ்ட் குடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு லிஸ்ட் குடுக்குறாங்க. அப்புறம் இன்னொரு இது குடுக்குறாங்க. ஸ்ட்ரிங் குடுக்குறாங்க. இங்க பாருங்க. ட்ரீட் மல்டிபிள் ஐட்ரபிள்ஸ் அஸ் எ சிங்கிள் சீக்வென்ஸ். நீங்க இங்க எத்தனை ஐட்ரபிள்ஸ் வேணாலும் குடுக்கலாம். குடுத்தா அது ஒரே சீக்வென்ஸா அப்பன் பண்ணி குடுக்கும். ஓகேங்களா? இங்க பாருங்க என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இதோட அவுட்புட் என்ன பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க. இந்த தான் கோடு. இது ரன் பண்றேன். என்ன அவுட்புட் வருது பாருங்க. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இங்க பாருங்க. நமக்கு இங்க இந்த 1, 2, 3 வந்துருச்சு. அடுத்து கன்டினியூஸா என்ன இருக்கு பாருங்க. ஏபி, எக்ஸ்ஒய், இசட். இது ஸ்ட்ரிங்குனாலும் இது ஒன் ஆஃப் த ஐட்ரபிள் இல்லைங்களா? ஏன்னா ஸ்ட்ரிங்ல இருக்க கேரக்டர் பை கேரக்டர் ஐட்ரேட் ஆகும். ஸோ இசட் வரைக்கும் பிரிண்ட் ஆயிருச்சு. இதுதான். இதே அதே எக்ஸாம்பிள் தான். வேற மாதிரி குடுத்துருக்காங்க. இங்க ஒரு லிஸ்ட் ஜெனரேட் பண்றாங்க. ரேஞ்ச் 3 குடுக்குறாங்க. 0, 1, 2க்கு வரும். அதுக்கு எக்ஸ் பவர் இதுன்ட்டு வேல்யூ குடுத்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, இன்னொரு லிஸ்ட் கிரியேட் பண்றாங்க. 2 லிஸ்ட்டையும் பக்கத்துல குடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு என்ன அவுட்புட் வருது அப்படின்ட்டு பார்க்கலாம். இது 2 லிஸ்ட் குடுத்துருக்காங்க. அது லிஸ்ட் வேல்யூஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ செயின்ங்கிறது நீங்க மல்டிபிள் லிஸ்ட் இருக்கப்ப அத ஒரு லிஸ்ட்டோ, டுப்பிளோ எது வேணாலும் இருக்கலாம். இத கம்பைன் பண்ணி குடுக்குறப்ப அத ஒரே சீக்வென்ஸா கம்பைன் பண்ணி ஐட்டர் பண்ணணும். இது இந்த மாதிரி பர்ப்பஸ் இருந்தா நீங்க ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம் இத. நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். கம்ப்ரஸ் அப்படிங்கிறதுக்கு 2 இன்புட் குடுக்கணும். கம்ப்ரஸ் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஃபில்டர் எலிமெண்ட் ஃப்ரம் டேட்டா கரஸ்பாண்டிங் டு ட்ரூ வேல்யூஸ் இன் த செலக்டர்ஸ். ஸோ இது என்ன பண்ணும்? நீங்க ஏதோ ஒரு டேட்டா குடுக்குறீங்க. அதுக்கு ஈக்குவலன்ட்டான செலக்டர்ஸ் குடுக்குறீங்க. செலக்டர்ஸ் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. நத்திங் பட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூ இருக்க மாரி இன்னொரு இதுக்கு ஈக்குவலன்ட்டான டேட்டா குடுக்குறீங்க. ஸோ இதோட பொசிஷன்ல எங்கெல்லாம் ட்ரூ வருதோ அந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்துக்கும். இங்க பாருங்க. இன்புட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டேட்டா குடுத்துருக்காங்க. ஏபிசிடின்ட்டு குடுத்துருக்காங்க. செலக்டர்ஸ்ல வந்து ட்ரூ, ஃபால்ஸ் லிஸ்ட் குடுத்தாங்க. இதுக்கு ஈக்குவலன்ட் அதில 5 எலிமெண்ட் இருக்குன்னா 5 எலிமெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ இத 2யும் கம்ப்ரஸ்ல டேட்டா அண்ட் செலக்டர்ஸ் குடுக்குறப்ப, இந்த செலக்டர்ல எங்கெல்லாம் ட்ரூ இருக்கோ, அத மட்டும் இது எடுத்துக்கும். இங்க வாங்க. அதோட அவுட்புட் எங்க இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ இங்க பாருங்க. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பொசிஷன் ட்ரூ இருக்கு. 3rd பொசிஷன் ட்ரூ இருக்கு. 4th பொசிஷன் ட்ரூ இருக்கு. தட் மீன்ஸ் ஏ, சி, டி வரணும். பார்த்தீங்களா? ஏ, சி, டி வந்திருக்கு. இதே அடுத்த எக்ஸாம்பிள் என்ன குடுக்குறாங்கன்னா, பிரைஸ் குடுத்துட்டாங்க. கீழ இஸ் அஃபோர்டபுளா அப்படிங்கிற மாரி ட்ரூ, ஃபால்ஸ் வேல்யூ சேம் குடுக்குறாங்க. ஸோ எங்கெல்லாம் ட்ரூ இருக்கு பாருங்க. 1, 2, 3 சாரி 1, 3, 4 இருக்கு. ஸோ சேம் வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இங்க பாருங்க 100 அடுத்தது வந்து இந்த 50 அடுத்து 150 பிரிண்ட் ஆயிருச்சு. ஸோ இதுதான் கம்ப்ரஸ். ஸோ நீங்க இந்த மாதிரி யூசேஜ் இருந்தா நீங்க இதை சிம்பிளா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராப் வைல் அப்படின்னா நீங்க இதுலயே நேம்லயே பார்த்தீங்கன்னா வைல் கண்டிஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ ட்ராப் பண்ணிரும். ஸோ உங்க ப்ரெடிகேட் குடுக்குறீங்க, ஐட்ரபிள் குடுக்குறீங்க. ஐட்ரபிள் தான் உங்க டேட்டா. ஸோ இங்க உங்களோட கண்டிஷன்ஸ் குடுக்குறீங்க. ஸோ இந்த கண்டிஷன்ல வைல் ட்ரூவா இருந்தா இது இங்கெல்லாம் இங்க பாருங்க ட்ராப் வைல் எதெல்லாம் வேல்யூ வந்து இப்ப இங்க பாருங்க இந்த எக்ஸாம்பிள் என்ன குடுத்துருக்காங்க? டேட்டா குடுத்துட்டாங்க. டேட்டா வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு.
இங்க கண்டிஷன் என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ எந்த வேல்யூலாம் லெஸ் தென் 3யா இருக்கோ, எந்த வேல்யூலாம் லெஸ் தென் 3யா இருக்கு அப்படின்னு குடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இந்த ஃபங்ஷன் மீனிங் படி என்னது ட்ராப் வைல். ஸோ எந்த கண்டிஷன் மேட்ச் ஆகுதோ அந்த வேல்யூஸ்லாம் ட்ராப் பண்ணிரும். தட் இஸ் மிஸ் பண்ணிரும், விட்டுரும். இங்க பாருங்க நமக்கு அவுட்புட் இப்ப லெஸ் தென் 3யா இருந்தா ட்ரூ வருங்களா? அப்ப எங்கெல்லாம் ட்ரூவா இருக்கோ அத ட்ராப் பண்ணிரும். லெஸ் தென் 3னா விட்டுரும், ஃபில்டர் பண்ணிரும். ரெஸ்ட் ஆஃப் த வேல்யூஸ் தான் பிரிண்ட் பண்ணுங்க. பாருங்க 3க்கு மேல இருக்க வேல்யூஸ் எல்லாம் பிரிண்ட் ஆயிருக்கும். 3க்கு கீழ இருக்க வேல்யூஸ் எதுவுமே பிரிண்ட் ஆயிருக்காது. பாத்தீங்களா? இங்க ஆம், நம்ம கோடு பார்க்கலாம். ஓகே. இங்க பாருங்க நம்ம டேட்டா பாஸ் பண்றோம். டேட்டால வந்துட்டு எக்ஸ் லெஸ் தென் 3 ட்ராப் வைல் அப்படிங்கிறது சாரி எக்ஸ் 3க்கு கீழே இருக்க வேல்யூலாம் இல்லை. நீங்கள் வைல் கண்டிஷன் எப்படி ஒர்க் ஆகும் பார்த்துருக்கீங்களா? ஃபஸ்ட்டு ஒரு வைல் கண்டிஷன் கொடுத்துருப்பீங்க. கண்டிஷன் ட்ரூவாக இருக்க வரைக்கும் ஒர்க் ஆகிட்டே இருக்கும். கண்டிஷன் வந்து அது ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 5 கொடுத்துருப்போம் இல்லையா? இப்போ 5க்கு கீழே இருக்க வரைக்கும் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் ஒர்க் ஆகாது. அது மாதிரி தான் இது. அப்போ இங்கே வராங்க. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் 1, அப்போ கண்டிஷன் ட்ரூ, அப்போ இது வந்து ட்ராப் பண்ணிடும். நெக்ஸ்ட் வேல்யூ வரப்போ 2, அப்போ கண்டிஷன் ட்ரூ, இதையும் ட்ராப் பண்ணிடும். நெக்ஸ்ட் கண்டிஷன் வரப்போ 3, அப்போ கண்டிஷன் ஃபெயில் ஆயிருச்சு. அப்போ இனிமேல் இந்த கண்டிஷன் செக் பண்ணவே பண்ணாது. ஒன்ஸ் ஃபெயில் ஆயிரும். யூஸ்வலாக வைல் லூப் எப்படி பிரிண்ட் ஆகும் அதே மாதிரி தான். அப்போ ஃபஸ்ட்டு ஃபெயில் ஆயிருச்சு. அப்போ இதுக்கப்புறம் வர எல்லா வேல்யூமே அப்படியே பிரிண்ட் ஆயிரும். இங்கே பாருங்க 3, 4, 1, 2, 5, 6. அப்போ இந்த வைல் லூப் எப்படி செயல்படுமோ அதே மாதிரி தான். ஒன்ஸ் கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா வைல் லூப் பிரேக் ஆகி வெளியே வந்துடும் இல்லைங்களா? அதே மாதிரி ட்ராப் வைல். ஸோ இது சப்போஸ் ஃபஸ்ட்டே நீங்கள் இங்கே 4 இல்லை 5 கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அப்போ ஃபஸ்ட்டே கண்டிஷன் பிரேக் ஆயிடுது. ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா மொத்த வேல்யூமே பிரிண்ட் ஆயிரும். இப்போ கண்டிஷன் எப்போ வரைக்கும் ட்ரூவில் இருக்கோ அது வரைக்கும் ட்ராப் பண்ணிக்கிட்டே வரும். எப்போ கண்டிஷன் ஃபெயில் ஆகுதோ அதுக்கப்புறம் இருக்க அத்தனை வேல்யூமே எடுத்துக்கும் இது. ஸோ இதுதான் ட்ராப் வைல். பார்த்தீங்களா? இங்கே கூட பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஹலோ வேர்ல்டு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ ஹலோ வேர்ல்டில் வந்துட்டு ஸ்பேஸ்லாம் கொடுத்துட்டு ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டிஷன் படி ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். இந்த டெக்ஸ்ட்டை டேட்டாவாக கொடுத்துட்டோம். அப்போ என்ன ஆகும், ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் வருது, கண்டிஷன் ட்ரூ, ட்ராப் பண்ணிடும். அடுத்த ஸ்பேஸ் வருது, கண்டிஷன் ட்ரூ, ட்ராப் பண்ணிடும். அடுத்த ஸ்பேஸ் வருது, கண்டிஷன் ட்ரூ, ட்ராப் பண்ணிடும். அடுத்து ஹச் வருது, இது ஸ்பேஸ் கிடையாது. அப்போ கண்டிஷன் ஃபெயில் ஆயிருச்சு. அப்போ இங்கேருந்து ரெஸ்ட் ஆஃப் த டேட்டாவை மொத்தமும் ரைட் பண்ணிடும். தட் இஸ் இதை ஸ்கிப் பண்ணாது. இங்கே பாருங்க நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, ஹலோ ஸ்பேஸ் வேர்ல்டு அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிருச்சு. ஸோ இதுதான் ட்ராப் வைல். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம், ஃபில்டர் ஃபால்ஸ். ஸோ உங்களுக்கு நேம்லேயே வந்துடுச்சு ஃபில்டர் ஃபால்ஸ். எதெல்லாம் ஃபால்ஸாக இருக்கோ அதை ஃபில்டர் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்பர்ஸ் டேட்டா கொடுத்துருக்காங்க, இங்கேயும் கண்டிஷன் கொடுக்குறாங்க. என்ன கண்டிஷன் அப்படின்னா எக்ஸ் மாடுல் 2 ஈக்குவல் டு 0. தட் இஸ் ரெண்டால் எந்தெந்த நம்பர்லாம் வகுபடுமோ, தட் இஸ் மீதி இல்லாமல் மொத்தமும் வகுபடுமோ, மீதி 0 வருமோ அந்த வேல்யூஸ்க்குலாம் கண்டிஷன் ட்ரூ ஆகும் இல்லைங்களா? அப்போ வந்து இங்கே பாருங்கள் ஃபில்டர் ஃபால்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபால்ஸ் ஆகிற எந்தெந்த இதுக்கெல்லாம் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அதை மட்டும்தான் எடுத்துக்கும். யூஸ்வலாக ஜென்ரலாக பைத்தானில் ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபில்டரில் பை டிஃபால்ட்டாக கண்டிஷன் எதெல்லாம் ட்ரூ ஆகுமோ அதை மட்டும் எடுத்துக்கும். சப்போஸ் ஒரு பேசஞ்சர்ஸோட ஏஜ்லாம் இருக்குது, அதில் யாரெல்லாம் எபோவ் 30 இருக்காங்களோ அப்படி வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபில்டர் யூஸ் பண்ணணும் பை டிஃபால்ட்டாக. இப்போ இங்கே நமக்கு என்னன்னா ஆப்போசிட்டாக பிரிண்ட் ஆகும். எதெல்லாம் ஃபால்ஸ் இருக்கோ அதெல்லாம் பிரிண்ட் ஆகும். இங்கே பாருங்க 1 இருக்கா, 1 மாடுல் 2 நமக்கு மீதி 1 வரும். அப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் இல்லைங்களா? அதை செலக்ட் பண்ணிடுச்சு, எடுத்துக்கிச்சு. பார்த்தீங்களா? 2 இதுக்கு 2ஆல் டிவைட் பண்ணால் 0 ரிமைனிங். அப்போ 2வை வந்து எடுத்துக்கல. அப்போ என்னன்னா இந்த கண்டிஷன் எதுக்கெல்லாம் ஃபால்ஸ் ஆகுமோ அது அத்தனையும் இது எடுத்துக்கும். முன்னாடி மேலே பார்த்துருந்தோம் இல்லையா, ட்ரூன்னு பார்த்துருந்தோம் இல்லைங்களா? அது எதுக்கெல்லாம் ட்ரூ இருக்கோ அதை கொடுக்கும், இது எதுக்கெல்லாம் ஃபால்ஸ் இருக்கோ அதை கொடுக்கும். இங்கே வாங்க இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இதோட அவுட்புட்டை பார்த்தீங்களா? ஸோ இங்கே 1 பிரிண்ட் ஆகுது, 3 பிரிண்ட் ஆகுது, 5 பிரிண்ட் ஆகுது. ஸோ இதை 1, 3, 5 பிரிண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா 2, 4, 6 எல்லாம் மாடல் 0 வரும், அதனால் பிரிண்ட் ஆகலை. எதெல்லாம் ஃபால்ஸ் கண்டிஷனோ அதை மட்டும் எடுத்துக்குது.
இதே அடுத்த எக்ஸாம்பிள்ல பாருங்க. சம் நேம்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. வேர்ட்ஸ் குடுத்துருக்காங்க. இங்க கண்டிஷன் ஸ்டார்ட்ஸ் வித் ஏ. அப்ப நம்ம கண்டிஷன் படி இது ட்ரூ ஆயிரும். அப்ப எடுத்துக்காது. இது ஃபால்ஸ், இது ஃபால்ஸ், இது ஃபால்ஸ். அப்ப ஆப்பிள தவிர எல்லாமே பிரிண்ட் ஆகும். பனானா, கேட், டாக். ஸோ இதுதான் வந்து ஃபில்டர் ஃபால்ஸ். உங்களுக்கு இது இந்த மாதிரி சிச்சுவேஷன் யூஸ் பண்றப்ப ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கோட் ரெடியூஸ் ஆகும் அதனால. ஓகே. அடுத்தது ஸ்லைஸ், ஸ்லைஸ். ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா, ஐட்ரபிள். இதில் பாருங்க இன்புட் வந்து ஸ்டாப் கொடுக்கலாம், ஸ்டெப் கொடுக்கலாம், இல்லை ஸ்டார்ட் கொடுக்கலாம், ஸ்டாப் கொடுக்கலாம், ஸ்டெப் கொடுக்கலாம். ஓகேங்களா? எதர் ஸ்டாப் கொடுக்கலாம், இல்லை ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப்பும் கொடுக்கலாம். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஐட்டர் டூல்ஸில் எக்ஸாம்பிள் போட்டிருக்காங்க பாருங்க. இங்கே வந்துட்டு ஸ்லைஸில் ஒரு டேட்டா இருக்குது. இங்கே பாருங்க ரேஞ்ச் ஆஃப் 10 கொடுத்துருக்கோம். அப்போ என்ன வரும், 0லேருந்து 9 வரைக்கும் இந்த டேட்டா இருக்கும். இதில் டேட்டா கொடுத்துட்டு 5 கொடுக்குறோம். 5 கொடுக்குறீங்க அப்படின்னா இது வந்து 5 வரைக்கும், தட் இஸ் இண்டெக்ஸ் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, வேல்யூ இங்கே 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால 5 வேல்யூஸ் வரைக்கும் ஒரு ஸ்லைஸ் பண்ணி இங்கே கொடுத்துருச்சு. ஓகேங்களா? அவ்வளோதான். இதே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதே சேம் டேட்டா தான் 2லேருந்து 7 வரைக்கும் மட்டும் கேட்குறோம். அப்போ அது 2லேருந்து 7 வரைக்கும் கொடுத்துருச்சு. ஓகேங்களா? அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5ங்கிறது இண்டெக்ஸ். ஓகேங்களா? அப்போ 0லேருந்து 4 வரைக்கும் கொடுக்கும் இல்லையா, அதே மாதிரி தான். அப்போ இங்கே 2லேருந்து 7 வரைக்கும் கேட்குறோம். அப்போ 2லேருந்து 7 அந்த ஸ்டார்ட்டு ஸ்டாப் ரெண்டுமே வச்சு கொடுத்துருச்சு. ஓகேங்களா? இங்கே பாருங்க, நெக்ஸ்ட்டு ஸ்லைஸில் டேட்டா கொடுக்குறீங்க. இங்கே பாருங்க என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க. நமக்கு ஸ்டார்ட்டு, ஸ்டாப்பு, ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்பு தட் இஸ் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணு. ஸோ 1வது வேல்யூ 1 எடுத்துக்கிச்சு. ஸோ 1ங்கிறது இங்கே நம்ம இது வந்து இந்த ஐட்ரேட்டர் இது எல்லாத்துலேயுமே இது வந்து இண்டெக்ஸ். ஓகேங்களா? ஸ்டார்ட், ஸ்டாப் இதெல்லாம் இண்டெக்ஸு. ஸ்டெப்பு மட்டும்தான் ஆக்சுவல் நம்பர். ஓகேங்களா? அப்போ 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் என்ன போகுது, இங்கே பாருங்க 3, 5, 7. அப்போ 10க்கு முன்னாடி ஸ்டாப் ஆயிடுச்சு 9. அடுத்தது 11 வரணும் இல்லைங்களா? ஆனால் 10 வரைக்கும் தான் நம்ம கேட்டிருக்கோம். ஸோ 10லே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இங்கே அதே தான். இங்கே பாருங்க, நம்ம இதில் itertools.count of 100 மட்டும் கொடுத்துட்டோம். இதில் எது வரைக்கும் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லல. அப்போ கவுண்ட் ஆஃப் 100 அப்படின்னா 100லேருந்து இது ஸ்டார்ட் வேல்யூ, ஸ்டாப் வேல்யூ கொடுக்கல. அப்போ இன்டெஃபினைட்டாக போயிட்டே இருக்கும். 101, 102, 103 அப்படின்ட்டு எண்ட்லெஸ்ஸாக போயிட்டுருக்கோம். பட் இதை நம்ம ஸ்லைஸில் கொடுத்தனால 5 மட்டும் கேட்டிருக்கோம். அதனால் அவுட்புட் என்ன வருது பாருங்கள், 100, 101, 102, 103, 104 வந்துடுச்சு. ஸோ இதுதான் வந்து ஸ்லைஸ். நீங்கள் ஒரு லிஸ்ட் வச்சுருக்கீங்க, ஒரு டப்பிள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதை ஸ்லைஸ் எங்கேருந்து எது வரைக்கும் ஸ்லைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேக் வைல். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெடிகேட் அண்ட் ஐட்ரபிள் 2 வேல்யூ கொடுக்குறோம். தட் இஸ் நத்திங் பட் எப்பயும் பார்த்த மாதிரி டேட்டா கொடுத்துருக்கோம். இதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டோம். இப்போ டேக் எலமெண்ட்ஸ் வைல் தே ஆர் லெஸ் தென் 3. இப்போ லெஸ் தென் 3 வரைக்கும் இருக்க எலமெண்ட்ஸை எடுத்துக்க சொல்கிறோம். அப்போ இதில் லெஸ் தென் 3 தட் இஸ் டேக் வைல். ஓகேங்களா? இது வைல் கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் எடுத்துக்கும். அப்போ முன்னாடி நம்ம பார்த்தது வந்து ட்ராப் வைல். ட்ராப் வைல்னா என்ன பண்ணதும் ட்ராப் பண்ணிடும். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அதை ட்ராப் பண்ணிடும். எப்போ கண்டிஷன் ஃபெயில் ஆகுதோ அதில் இருக்க பின்னாடி வேல்யூ ஃபுல்லாக எடுத்துக்கும். இது டேக் வைல். அப்போ இது என்னன்னா இது கண்டிஷன் எது வரைக்கும் ட்ரூவாக இருக்கோ அது வரைக்கும் இருக்க வேல்யூஸ் மட்டும் தான் எடுத்துக்கும். ஃபால்ஸ் ஆகிறதெல்லாம் விட்டுரும். இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு 1 வருது. 1ங்கிறது லெஸ் தென் 3, கண்டிஷன் ட்ரூ, 1 எடுத்துக்கிச்சு. 2 அடுத்தது கொடுக்குறோம். 2ங்கிறது லெஸ் தென் 3, கண்டிஷன் ட்ரூ, 2 எடுத்துக்கிச்சு. 3 வருது. 3 வரப்போ கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ நமக்கு ஒன்ஸ் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நம்ம வைல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒன்ஸ் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனனால இதுக்கு பின்னாடி என்ன வேல்யூ வந்தாலும் அப்படியே ஸ்கிப் பண்ணிடும். டேக் வைல் எது வரைக்கும் ட்ரூவாக இருக்கோ அது வரைக்கும் இருக்க வேல்யூஸ் மட்டும்தான் இது எடுத்துக்கும். ஸோ திஸ் இஸ் த பியூட்டி ஆஃப் டேக் வைல். ஓகேங்களா? வைல்னு அதில் வந்தனால நீங்கள் அதுலேருந்தே நீங்கள் பார்த்துருக்கலாம். இது வந்து வைல் கண்டிஷன் சேர்ந்து எது இருக்கோ அதை மட்டும் தான் எடுத்துக்கும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாம் பார்த்துருக்கீங்க. கம்ப்ரஸ், டெர்மினேட்டர், செயின் இதெல்லாம் பார்த்தோம். ட்ராப் வைல் இங்கே பார்த்தீங்களா, இங்கே தான் ட்ராப் வைல்லாம் நம்ம இங்கே தான் கொடுத்துருக்கோம். ஸோ ட்ராப் பண்ணிடும். வைல் கண்டிஷன் ட்ரூவாக இருக்க வரைக்கும் ட்ராப் பண்ணிடும். மீதி டேட்டாவை எடுத்துக்கும். ஸோ எந்த சிச்சுவேஷனுக்கு எந்த யூட்டில் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ப்போம்.
T அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன். திஸ் இஸ் நத்திங் பட் ஐட்ரபிள்ஸ். நீங்க ஒரு சில இடத்துலலாம் நோட் பண்ணியிருப்பீங்க. ஐட்ரபிள்ஸ் உங்களுக்கு ஒரு ஈல்டா இல்ல ஐட்ரேட்டரா நீங்க டேட்டா ரிட்டர்ன் ஆகுறப்ப, அந்த ஐட்ரேட்டர வந்து நீங்க ஒரு டைம் தான் ஐட்ரேட் பண்ணி வேல்யூ எடுக்க முடியும். அதுக்கப்புறம் எகைன் செகண்ட் டைம் ஐட்ரேட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா, வேல்யூ எடுக்க முடியாது. ஏன்னா ஐட்ரேட்டர் வந்து எண்ட் ஆயிரும். இல்லைங்களா? இது நான் சொல்றது இந்த லிஸ்ட் டுப்பிள்லாம் சொல்லல. ஐட்ரேட்டர் ஆப்ஜெக்ட்டா வரும் பார்த்தீங்களா? இப்போ ஒரு ஃபைல் ரீட் பண்றீங்க அப்படின்னா, ஃபைல்லேருந்து ரீட் குடுக்குறீங்கன்னா, அது ஒரு ஐட்ரேட்டர். திருப்பி நீங்க அந்த லைன் ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் திருப்பி நீங்க ரீட் பண்ணணும். இப்ப இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்ப இங்க பாருங்க. எஸ்பெஷலி இஃப் த ஒரிஜினல் ஐட்ரபிள் இஸ் எக்ஸ்பென்சிவ் டு ஜெனரேட் ஆர் கேன் ஒன்லி பி ஐட்ரேட்டட் ஒன்ஸ். ஸோ எங்கெல்லாம் அந்த ஐட்ரேட்டர் ஆப்ஜெக்ட் ஒரு தாட்டி தான் உங்களால பயன்படுத்த முடியும். இல்ல திருப்பி அந்த ஐட்ரேட்டர் கிரியேட் பண்றதுக்கு ரொம்ப காஸ்ட்லியான ப்ராசஸா இருந்தா, இத T யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஐட்ரேட்டர் பாஸ் பண்ணீங்கன்னா, டபுள் டைம் கிரியேட் பண்ணி குடுத்துரும். இங்க பாருங்க. இது எக்ஸாம்பிளுக்காக டேட்டான்னு போடுறோம். இந்த டேட்டாவ நீங்க ஒரு ஐட்ரபிள் குடுத்தீங்க அப்படின்னா, Tல யூஸ் பண்ணீங்கன்னா, இது 2 டேட்டாவா கிரியேட் பண்ணி குடுக்குறோம். இது தனி லிஸ்ட், இது தனி லிஸ்ட். ஓகேங்களா? 2 டூப்ளிகேட் லிஸ்ட் கிரியேட் பண்ணி குடுத்துருச்சு. இது சாம்பிளுக்காக லிஸ்ட் வச்சு காமிச்சிருக்கோம். ரியல் ஐட்ரேட்டரோட யூசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, எங்க யூஸ் ஆகுதுன்னு பாருங்க. இப்ப நீங்க என்ன பண்றோம், நீங்க ரன் பண்ணி இது மாதிரி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க ரைட் பண்றோம். இந்த ஃபைல் வந்து ஜஸ்ட் ஒரு ரைட்ன்ட்டு ஒரு ஃபைல் குடுத்துட்டேன். இதுல லைன் 1, லைன் 2, லைன் 3 3 லைன் கிரியேட் ஆயிருக்கும். இப்ப இது வந்து சும்மா டெஸ்டிங்காக குடுத்துருக்கோம். இங்க பாருங்க, இதுதான் ரீட் பண்றோம். இப்ப நீங்க ஜெனரலா ஃபைல் வந்துருச்சு. இப்ப இந்த ஃபைல யூசுவலா நீங்க என்ன பண்ண முடியும், ஒரு டைம் தான் இதுக்குள்ள வந்து எஃப் டாட் ரீட் லைன்னு குடுத்து ஒரு டைம், 2 டைம், 3 லைன் கிரியேட் பண்ண முடியும். திருப்பி அந்த ஃபைல ஃபர்ஸ்ட்லேருந்து ரீட் பண்ணணும்னா, நீங்க திருப்பியும் ஓப்பன் பண்ணி போணும் ரீட் மோட்ல. ஓகேங்களா? பட் இந்த நம்ம எக்ஸாம்பிள் என்ன குடுத்துருக்கோம், இந்த T ஃபங்ஷன் யூஸ் பண்ணி இந்த ஃபைலோட ஐட்ரபிள் ஆப்ஜெக்ட்ஸ டூப்ளிகேட் பண்ணிட்டோம். இப்ப 2 டைம் கிடைக்கும் நமக்கு. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் நான் என்ன பண்றேன், எனக்கு கிடைச்ச இந்த ஃபர்ஸ்ட் ஐட்ரபிள் ஆப்ஜெக்ட்ட ஐட்டர் பண்ணி மொத்த லைனையும் பிரிண்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? லைன் 1, லைன் 2, லைன் 3 பிரிண்ட் ஆயிரும். திருப்பி என்னால என்ன பண்ண முடியும், என்ட்ட செகண்ட் ஆப்ஜெக்ட் இருக்கும். செகண்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி திருப்பியும் என்னால ரீட் பண்ண முடியும். ஸோ இது நீங்க நெறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இந்த இஷ்யூவ. ஐட்ரபிள் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நாட் லிஸ்ட் ஆர் டுப்பிள். இந்த வேற ரியல் ஐட்ரேட்டர் ஆப்ஜெக்ட்ட வந்து நீங்க ஒரு டைம் தான் ஐட்ரேட் பண்ண முடியும். எண்ட் ரீச் ஆயிருச்சுன்னா திருப்பி ஐட்ரேட் பண்ண முடியாது. ஸோ இது எல்லாமே எங்க யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா, இந்த T யூஸ் பண்ணீங்கன்னா, இது டூப்ளிகேட் கிரியேட் பண்ணி தரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஜிப் லாங்கெஸ்ட். ஸோ ஜிப் ஃபங்ஷன் ஏற்கனவே பார்த்துருப்போம். ஜென்ரலா பைத்தான்ல ஜிப் இருக்கும். நீங்க வந்து என்ட்ட ஒரு 2 லிஸ்ட் இருக்கு. ஓகேங்களா? ஏன்ற ஒரு லிஸ்ட் இருக்கு. இல்ல பின்ற ஒரு லிஸ்ட் இருக்கு. ஏல வந்து இல்ல இப்படி வச்சுக்கோங்க. ஒரு ஆம் எம்ப்ளாயி நேம்ஸ்லாம் ஒரு இதுல இருக்கு. எம்ப்ளாயியோட டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இன்னொரு லிஸ்ட்ல வச்சிருக்கீங்க. ஜிப்ல குடுத்தீங்கன்னா 2யும் மேப் பண்ணி குடுக்கும். இல்லைங்களா? இதுவும் அதே தான். பட் லாங்கெஸ்ட். தட் இஸ் என்ன ஆகும்னா, உங்களுக்கு நீங்க குடுக்கக்கூடிய லிஸ்ட் வந்து ஒரே சேம் எலமெண்ட்ஸா இருக்கணும்னு தேவையில்ல. ஸோ அதோட லென்த் மாறி இருக்கலாம். அப்ப எண்டுல எதெல்லாம் கேப் இருக்கோ அதெல்லாம் இதே ஃபில் பண்ணி குடுத்துரும். நீங்க நார்மல் ஜிப்ல யூஸ் பண்ணா எல்லா லிஸ்ட்டோட லென்த்தும் சேமா இருந்தா தான் ஒர்க் ஆகும். இதுல அப்படி இல்ல. இங்க பாருங்க எக்ஸாம்பிளுக்கு நேம்ஸ் குடுத்துருக்கோம், ஏஜ் குடுத்துருக்கோம், சிட்டீஸ் குடுத்துருக்கோம். நேம் பாருங்க 4 நேம் இருக்கு. ஏஜ் வந்து 2 ஏஜ் தான் இருக்கு. சிட்டீஸ் வந்து 4 சிட்டீஸ் இருக்கு. இப்ப இது கரெக்ட்டான டேட்டாவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்ல தான். ஏன்னா, இப்ப இது ஃபில் பண்றப்ப சார்லி அப்படிங்கிறவருக்கு இதே இல்ல. ஓகேங்களா? ஏஜ் கிடையாது. ஆனா இந்த சிட்டி 4தா வர சிட்டிக்கு பாருங்க, ஏஜும் கிடையாது, ஆ நேமும் கிடையாது. ஆனா இத எனிஹவ் நீங்க வந்து இத ஐட்ரேட் பண்ணணும். கம்பைன் பண்ணி ஐட்ரேட் பண்ணணும். எண்டுல வந்து இது ஃபில் பண்ணிக்கும். இப்ப இந்த இடத்துல இங்க ஹையஸ்ட் லென்த் எவ்வளோ 4. அப்ப இங்க 3 தான் இருக்கு. அப்ப கடைசி வேல்யூ நல் ஆட் பண்ணிக்கும். இதுக்கு கடைசி 2 வேல்யூ நல் ஆட் பண்ணிக்கும். இங்க பாருங்க. இத வந்து நம்ம பார்க்கலாம் கோடுல. இங்க பாருங்க. சேம் கோட் we are running it. இங்க பாருங்க. இங்க என்ன வந்திருக்குன்னா, ஃபர்ஸ்ட் நேம் வந்துருச்சு, ஏஜ் வந்துருச்சு, சிட்டி வந்துருச்சு. செகண்ட் நேம், ஏஜ், சிட்டி வந்துருச்சு. தேர்ட் பாருங்க, நேம் வந்துருச்சு, ஏஜ் இல்ல இல்லைங்களா? சிட்டி வந்துருச்சு. ஃபோர்த்ல பாருங்க, நேமும் இல்ல, ஏஜும் இல்ல, சிட்டி மட்டும் வந்திருக்கு. ஸோ லாங்கஸ்ட் லென்த் வந்து 4 இருக்கனால மீதி பேத்துக்கலாம் அந்த எக்ஸ்ட்ரா எண்டுல வந்து ஃபில் பண்ணிக்கிச்சு ஆட்டோமேட்டிக்கா. ஸோ இது சில இடத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ தேங்க் யூ. நமக்கு இன்னும் 3 கேட்டகரி குரூப்ஸ் இருக்கு. அந்த குரூப்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.
இப்ப நம்ம பார்த்த அத்தன கோடுமே எக்ஸாம்பிளோட அந்த வித் விளக்கம் எல்லாத்தோட நம்ம இந்த வெப்சைட்ல குடுத்துருக்கோம். இந்த இந்த யுஆர்எல் டைப் பண்ணி போனீங்க அப்டின்னா, இந்த கோடு, எக்ஸாம்பிள் அதோட டிஸ்கிரிப்ஷன் அத்தனையும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா?